நம்ம வேலை பார்த்துட்டு இருக்கிறோம், ஒரு இடம் பிடிக்காம ட்ரான்ஸ்ஃபர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவோ முயற்சி பண்ணிட்டு இருப்போம். அதெல்லாம் நமக்கு கிடைக்காம இழுத்தடிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கோம். அப்படி நமக்கு ஒரு உடனே நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு முயற்சி எடுத்தோம் அப்படின்னா, முக்கியமாக நம்ம கோயிலுக்கு போக வேண்டிய கோயில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம போயிட்டு இருக்கிற ஒரு அருமையான ஒரு பெருமாள் கோயில். இது எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசிக்கு பக்கத்தில் தேசூர் அப்படின்ற ஒரு கிராமத்துக்கு பக்கத்தில் திருமால்பாடி அப்படின்ற ஒரு ஊர். இப்போ நம்ம கோயில்கள்லாம் திருமால் பலவித கோலங்களில் காட்சியளிப்பதை நம்ம பார்த்துருக்கிறோம். பல கோயில்களில் பள்ளிகண்ட கோலத்தில் காட்சியளிக்கிறாரு. அவர் திருமாலின் பர வியூக விபவ அந்தர்யாமி மற்றும் அர்ச்சாவதார நிலைகளில் அர்ச்சாவதார நிலையில தான் விசேஷ வழிபாடே இப்போது நிறைய கோயிலில் நடக்குது. அர்ச்சாவதார நிலைகளில் திருமாலின் நின்ற கோலம், இருந்த கோலம், கிடந்த கோலம், நடந்த கோலம் என்ற 4 வகை தரிசனத்தை நம்ம பார்க்குறோம். இதுல பள்ளிகொண்ட நிலை என்றால் நமக்கு முதல்ல நினைவுக்கு வருவது ஸ்ரீரங்கம். இப்படி அரங்கனை நினைவுபடுத்தும் அற்புத தலங்கள்ல ஒண்ணுதான் திருமால்பாடி. கோவிலுக்கு செல்ல 108 படிகள் ஏற வேண்டும். இந்த 108 படிகள் தான் 108 திவ்ய தேசங்களை குறிக்கும் என்று இங்கே நம்பப்படுகிறது. அந்த மலை மேலே ஏறும்போது ராஜகோபுரத்துக்கு முன்னாடி மேற்கு பக்கத்துல வசந்த மண்டபம் இருக்கு. ராஜகோபுரம் 3 நிலை கொண்டது. அதுல 7 கலசங்கள் இருக்கு. நமோ நாராயணாய. மகாமண்டபத்தினுடைய இடதுபுறத்துல ரங்கநாத பெருமானுடைய துணைவியார் ஸ்ரீ ரங்கநாயகிய தரிசனம் செய்கிறோம். ஆஞ்சநேயருடைய சன்னதி. வாங்க இப்போ நம்ம கோயிலை சுத்தி வரலாம். மலை மேல இருந்து நம்ம கீழே பார்க்கும் பொழுது அவ்வளவு அருமையா இருக்கு இந்த ஊர். இயற்கையான ஒரு ரம்மியமான ஒரு காட்சி. இது ஸ்ரீ நாரத தீர்த்தம், அதாவது இந்த கோயிலுடைய ஸ்தல தீர்த்தம். அடுத்து சொர்க்கவாசல். சொர்க்கவாசலுக்கு பக்கத்துல ஸ்ரீ ஆண்டாள் சன்னதி. கிபி 1136ஆம் ஆண்டு பராந்தக சோழன் மகன் விக்கிரம சோழனால் புனர் நிர்மாணம் செய்யப்பட்டுள்ளது. இந்த கோயில் கிபி 1140, கிபி 1135, கிபி 1529 பல காலகட்டங்களில் பல்வேறு மன்னர்களால் இந்த கோயில் பல முறை சீரமைக்கப்பட்டுள்ளது. இங்கு வழிபட வளமான வாழ்வையும் அஷ்டலட்சுமி அம்சங்களான அனைத்து ஐஸ்வர்யங்களையும் பெறலாம்.